ஹே காய்ஸ், தனுஷ் நடித்த வாத்தி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே ப்ரைவேட் ஸ்கூலில் எப்படி ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறத அழகாக டயலாக் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி நீட் எக்ஸாம் ப்ரைவேட் ஸ்கூலில் எக்ஸ்ட்ரா கோச்சிங் தர மாதிரியும் ஒரு சில ஸ்கூலில் இருக்குது. அதையுமே இந்த திருப்பதி இன்ஸ்டியூட்டில் நடக்கிற மாதிரி அதுக்கான தனி ஃபீஸ் வாங்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வாத்தியார் வேலையை கடமைக்கு வேலை செய்கிறதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேலை செய்கிறதுமே டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. கடமைக்கு வேலை செய்கிறது திருப்பதி இன்ஸ்டியூட்டில் புக்கை வச்சு அப்படியே போர்டில் எழுதி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு புரியவே புரியாத மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீனில் காமிச்சிருப்பாங்க. அதே இது தனுஷ் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுக்கும்போது புக்கு இல்லாமல் அப்படியே பாடம் நடத்துகிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட புரியுதான்னு அடிக்கடி கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டாக வேலை செய்கிறத அழகாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்த கதை 1999 2000 இந்த 2 வருஷம் தான் ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் காமிச்சிருப்பாங்க. 2000 ஆரம்பத்தில் தான் கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுவாங்க. அப்போது வீடியோ மூலமாக தான் ஸ்டூடெண்ட்ஸு படிப்பாங்க. பூபதிங்கிறவர் 2000 10வது மாதம் தான் இறந்து போகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏஎம் குமார் பேர் மூலமாக ஆடியன்ஸை குழப்பியிருப்பாங்க. முத்து தான் ஏஎம் குமார் அப்படிங்கிறத 2-3 ஷாட்டில் நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 ஸ்டூடெண்ட்ஸ் ஊருக்குள்ளே தேடி வரும்போது ஏஎம் குமாரை பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் பியூன் கிட்ட கேட்பாங்க. அதுக்கு அவர் கலெக்டராக இருக்கிறாரு, அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிடுவார். அதே மாதிரி தான் ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் ஓப்பன் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு பியூனை காமிப்பாங்க, அதுக்கப்புறம் ஏஎம் குமாராக காமிப்பாங்க. ஆனால் முத்துங்கிற பேர் தான் அப்போ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. முத்து தான் ஏஎம் குமார் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இன்னொரு சீன்லையுமே தனுஷ் ஹால் டிக்கெட் கொடுப்பாரு. அந்த ஹால் டிக்கெட்டில் அனந்த முத்துவேல் குமார் அப்படிங்கிற பேர் இருக்கும். இந்த படத்தோடைய சேட்டலைட் உரிமை சன் டிவி தான் வாங்கியிருந்தாங்க. அதுக்கான டீட்டெயிலுமே இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. சமுத்திரக்கனி இன்டர்வியூ கொடுக்கும்போது சன் நியூஸ் மைக் இருக்கும். அதே மாதிரி சமுத்திரக்கனி இளவரசுக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போவுமே இந்த இடத்துல சன் டிவி லோகோவை பார்க்க முடியும். அதே மாதிரி பப்ளிக் டிவி பார்ப்பாங்க. அந்த டிவியில் சன் டிவி தான் ஓடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 1999 2000 காலகட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான பேப்பர் தினத்தந்தி, தினமணி, தினமலர். இந்த பேப்பர்லாம் இந்த படத்தில் அங்கங்கே காமிச்சிருப்பாங்க. தனுஷ் இன்டர்வியூக்கு போகும்போது இன்டர்வியூவில் வாலிபால் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்யூமில் டிக் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த படத்தில் தனுஷோடைய இன்ட்ரோடக்ஷன் வாலிபால் கிரவுண்டில் தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் தனுஷோட இன்ட்ரோடக்ஷன் சீனில் ஒரு ஃபைட் சீன் வரும். அப்போ பேனா பத்திரம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொடுப்பாரு ஆரம்பத்தில். அதே மாதிரி இந்த படத்தோடைய கிளைமேக்ஸ்லையுமே ஒரு பையன் எழுதிக்கிட்டு இருப்பான். அப்போ பென்சில் உடஞ்சிரும். உடனே அதே பேனாவை தான் அந்த பையன்கிட்ட கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சமுத்திரக்கனி டீச்சர்ஸ் எல்லாமே அசம்பிளி பண்ணி ஒரு முக்கியமான விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போது தனுஷ் கையில் இருக்கிற சட்டையை மடக்கி வச்சிருப்பாரு லைனில் நிற்கும்போது. அதே இது தனுஷ் சமுத்திரக்கனி கிட்ட ஒரு டவுட் கேட்பாரு. சமுத்திரக்கனிக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மடிச்சு விட்ட சட்டையை இறக்கி விட்டுருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு சீன்லையுமே காமிச்சிருப்பாங்க. சமுத்திரக்கனி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்திருப்பாரு. அப்போ ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி மடிச்சு விட்ட சட்டையை ஃபஸ்ட்டு இறக்கி விட்டுருப்பாரு. அதுக்கப்புறம் தான் சமுத்திரக்கனியோடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தனுஷுக்கு தெரிய வரும். உடனே நான் திருப்பதி இன்ஸ்டியூட்லேயே வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை திருப்பி மடிச்சு விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. தனுஷோடைய கேரக்டர் இந்த படத்தில் பெரியவங்களுக்கு அழகாக மரியாதை கொடுக்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய ஆரம்பத்தில் அன்சாரிங்கிறவர் ஊட்டியில் ஒரு இடம் வாங்கி போட்ட மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே இது கிளைமேக்ஸில் தனுஷ் அந்த இடத்துல தான் ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லித்தர மாதிரி காமிச்சிருப்பாங்க. தனுஷ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே தனுஷோடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தேங்காய் உடைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு ஷார்ட் மூலமாக நமக்கு காமிச்சிருப்பாங்க. அது எங்கே அப்படின்னா, தனுஷ் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வர்றதுக்கு முன்னாடி
சாமி கும்பிட்டுட்டு போவார். அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலில் தான் சாமி கும்பிட்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 1999 2000 இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜி எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத அழகாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. வாக்மேன் மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி சின்ன வயசில் நம்ம வீடியோ கேம் விளாண்டுக்கிட்டு இருப்போம். அதே இது தனுஷ் வந்து இந்த ஒரு ஷாட்டில் வீடியோ கேம் விளாடுற மாதிரியும் இந்த ஒரு ஷாட்டில் ரேடியோவில் பாட்டு கேட்குற மாதிரியும் அப்போல்லாம் எஸ்டிடி பூத்துனா ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதையுமே இந்த ஒரு ஷாட் மூலமாக காமிச்சிருப்பாங்க. சமுத்திரக்கனி இளவரசுக்கு வாங்கி கொடுக்குற பென்ஸு காரோடைய மாடல் வந்து 2000 காலகட்டத்தில் வந்த புது காராக இருக்கும். தனுஷ் வந்து இந்த ஸ்கூலுக்கு ஆரம்பத்தில் வரும்போது இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யாருமே படிக்க வர மாட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே வந்து இந்த ஸ்கூலில் வந்து இருக்காது. அதுக்கான ரெஃபரன்ஸாக இந்த ஸ்கூலோடைய கட்டடம் ரொம்ப பழைய காலத்து கட்டடம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி சரஸ்வதி சாமிக்கு அலங்காரம் இல்லாமல் பிளைனாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் இந்த ஸ்கூலே. ஆனால் தனுஷ் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்டூடெண்ட்ஸு ஸ்கூலுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூலும் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரஸ்வதி சாமிக்கும் பெயிண்ட் அடித்து அலங்காரத்தோட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஆவாங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்டர் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த 2 டிபார்ட் மட்டும்தான் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்களே தவிர மற்ற எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. அது ஏன் அப்படி காமிக்கல அப்படின்னா இந்த ஸ்கூலில் காமர்ஸ் குரூப் எதுவுமே இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க தனுஷ்கிட்ட. இந்த படத்தோட இடையில ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளேயே ஜாதி பிரச்சனை இருக்கும். அப்போ வாத்தியார் என்ன ஜாதி அப்படின்னு ஒரு டைலாக் வரும். வாத்தியாருங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவானது தான் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் வந்து 2 குரூப்புக்கும் நடுவில் சென்டராக உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஷாட் வந்து வச்சுருப்பாங்க. இந்த ஜாதி பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட கேட்பாரு, பர்மிஷன் கேட்டு உள்ளக்க வர மாட்டிங்களா அப்படின்னு. இதை கனெக்ட் பண்ணுற விதமாக இந்த சீனை ஆரம்பிக்கும் போதே ஹீரோ பாடம் நடத்திக்கிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்து ஷடனாக உள்ளக்க வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. படத்துல தனுஷோடைய அப்பா வந்து ஒரு கார் டிரைவரா வேலை செய்யறாரு அப்படிங்கிறத டயலாக் மூலமா தான் கன்வே பண்ணிக்கிட்டே வருவாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு சீன்ல மட்டும்தான் அவர் கார் டிரைவரா இருக்கிறாரு அப்படிங்கிறத ஒரு விஷுவலா காட்டியிருப்பாங்க. ஒரு சீன்ல தனுஷை பாராட்டி ஆகணும். செப்பல் இல்லாம வெறும் காலோட நடந்து வர்ற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாங்க வெயில்ல. அப்ப முத்து வந்து தண்ணி ஊத்தி விடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. வெயில செருப்பு இல்லாம நடந்து வந்து காலில் தண்ணி பட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அழகா ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமாக காமிச்சிருப்பாரு. இந்த படத்தில் 99 2000 தான் என்னென்ன விளம்பரங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத அழகாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதுலேயுமே அந்த கொக்கோ கோலாங்கிறது ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு அந்த காலத்தில். அதை இந்த படத்தில் ரொம்ப இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 to 7 வரைக்கும் டியூஷன் வந்து அன்சாரிங்கிறவர் வந்து டியூஷன் எடுப்பார். 9th 10th 11th 12th தான் வந்து தனுஷ் எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். அதுக்கான ரெஃபரன்ஸாக அன்சாரி வீட்டுக்கு வெளியில் இந்த போர்டில் எழுத்து மூலமாக கன்வே பண்ணியிருப்பாங்க. தனுஷ் ஊரை விட்டு விலைக்கு வைக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்போ காலையில் பால்காரர் வந்து தனுஷ்க்கு பால் ஊற்ற மாட்டார். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தனுஷ் மூலமாக தான் படித்ததுனால அந்த தேட்டருக்கு அந்த பால்காரரே அந்த பால் ஊற்றுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸில் இந்த ஒரு ஷாட்டை ஸ்டூடெண்ட்ஸு யார் மூலமாக நல்லா படித்தாங்க அப்படிங்கிறத அழகாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. தனுஷோடைய நிழல் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே படும். அந்த ஃப்ளெக்ஸில் திருப்பதி இன்ஸ்டியூட்னே இருக்கும். ஆனால் திருப்பதி இன்ஸ்டியூட்டை வந்து பாதியாக கிராப் பண்ணி தான் அந்த ஷார்ட்டை வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படித்ததுக்கு காரணம் தனுஷ் அப்படிங்கிறத அழகாக இந்த ஒரு ஷார்ட் மூலமாக காமிச்சிருப்பாங்க. கடைசியாக ஃப்ரீ எஜுகேஷன் சொல்லித்தரதுக்கு அந்த தேட்டரையே செட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த தேட்டரில் மாட்டி வச்சுருப்பாங்க. அதில் பாரதி ராஜா ஒரு ஷாட்டில் வந்தாலுமே அவருடைய ஃபோட்டோவுமே இருக்கும். இந்த படத்தில் தனுஷுடைய பேர் பாலமுருகன் இருக்கும். பாலமுருகன்னா முருகனுடைய பேருங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் முருகன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டீட்டெயிலுமே எனக்கு தெரிஞ்சு இல்லை. கடைசியில் கிளைமேக்ஸில் வாத்தின்னு டைட்டில் போடும்போது அந்த பேனாவுடைய லிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஓம் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுடைய கட்டடத்துலையுமே ஓம் இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த படத்தில் நடித்தவங்களுடைய முக்கால்வாசியோடைய பேர் கடவுள் பேராகவே இருக்கும். தனுஷுடைய பேர் பாலமுருகன், ஹீரோயினுடைய பேர் மீனாட்சி, சமுத்திரக்கனுடைய பேர் ஸ்ரீனிவாஸ் திருப்பதி. இந்த படத்தில் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டராக ஒருத்தர் வருவார். அவருடைய பேர் தனிகாச்சலம். ராஜேந்திரனுடைய பேர் பூபதி.
தனுஷோடைய அப்பா பேர் நாராயணன். கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு கெமிஸ்ட்ரி டீச்சராக ஒருத்தர் வருவார், அவருடைய பேர் கார்த்திக். இந்த மாதிரி கடவுளுடைய பேரை சூஸ் பண்ணி இந்த படத்தில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ணின சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸு. இதை தவிர நீங்கள் ஏதாவது இந்த படத்தில் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.